சௌக்கியமா என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமாம்மா கண்ணு சௌக்கியமா யானைக்கு சின்ன பூ போட்டியா போதிக்கப்பட்ட வாழ்வு அப்படியா அருக மங்கிடாத சிங்கன்னா உரசி பாருங்க நந்தா என்னம்மா கண்ணு என்னிடத்தில் கொட்டி கிடக்கு உன்னிடத்தில் சத்தியத்தை நம்புகின்ற நெஞ்சம் இருக்கு உத்தம நாட இருந்தாரு சத்தியத்தை நம்பி தம்பி ஜெயமா நீதி ஒரு தேதி நாளதாகாது கொஞ்சம் நான் சௌக்கியம் வச்ச ஊரி தப்பியதில் இன்னொரு என்ன வந்து ஏன் வேண்டி எடுக்கிறீங்க? யாருப்பா நீங்க? நீங்க யாரு? நான் கேட்கணும் அதை. நீங்க யாருன்னு கேட்டேன். நான் கேட்கணும். அது அடிக்கிற ஆளு தான் அடிக்கணும். எது அடிக்கணும்? அந்த நாக்கு போட்டு அடிக்கிறது. நாக்கு போடுறதா? உங்களுக்கு நாக்கு போட தெரியுமா? என்னை பார்த்து என்ன வாழ்க்கை இருக்கு? அதானே கேட்குறேன். அதில் நான் டிகிரி முடிச்சுவேன். எதில்? நாக்கு போடுறதுல. எப்படி போட்டிருக்கீங்க? நீங்கள் எப்படி போடுவீங்க? இல்லை நீங்கள் முடிச்ச ஆளு சொல்லுங்க, எப்படி போடுவீங்க? நீங்கள் கேட்டீங்கல்ல, முன்னாடி போடுவீங்களா, நடுவில் போடுவீங்களா, அடியில் போடுவீங்களா? டாப் டு பாட்டம். நாங்களும் போடுவோம். கசட தபர்றா எம்மன்னா இரள வல்ல வள்ளினா வெள்ளினா இடையினம். முன்னாடி போட்டா கல்வி. நீங்கள் 3 பக்கம் போட்டிருக்கீங்க. நமக்கு எல்லா பக்கமும் பழக்கம் உண்டு. அப்புறம் நம்மள மாட்டேன். குண்டு லானா போட்டா கல்வி, அதே கொஞ்சம் மடிச்சு போட்டா பள்ளி பள்ளிக்கூடம், அடுத்து போட்டா அடியில் வாழை வாழ்க்கை அப்படின்னு அடியில் போடுவோம். இன்னைக்கு கொல்லப்பைய தமிழை சுத்தமாகவே பேச மாட்டேங்கிறேன். என்ன காரணம்னா, வாழைப்பழ தோல் வழுக்கி வாலிபர் உயிர் ஊசல் அப்படின்னு ஒரு செய்தி. அப்படின்னு சொன்னா வாழைப்பழ தோல் வழுக்கி வாலிபர் ஊசல்ங்கிறேன். ஏன்னா இந்த லானா 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 நாக்க மடக்கி போட தெரியல. தமிழுக்கே உண்டான பெருமை நகரம். அதுலயும் பாருங்க, உங்களை மாதிரி ஆளை பார்க்கும் பொழுதே எனக்கு பேசுறோம்னு தோணுது. எனக்கு அப்படித்தான், உங்களை பார்த்தா தான் பேசணும்னு தோணுது. பேசுகிற மாதிரி ஒருத்தரும் வர்றாங்க. இல்லை இல்லை இன்னொரு விஷயம், இந்த நானாவில் 3 இருக்கு. ஒன்று 2 சுழி நானா, இன்னொன்று 3 சுழி நானா, இன்னொன்று நட்பு அப்படின்றதுக்கு வர்ற நானா. இந்த நான் இப்போ 2 சுழி நானில் புள்ளி வச்சா இன்னும் நான் சொல்கிறோம். 3 சுழி நானோட புள்ளி வச்சா இன்னும் நான் சொல்கிறோம். நட்புன்ற நானாவில் புள்ளி வச்சா இந்த நான் சொல்லுவோம். ஏன் அதை இன்னும் நான் சொல்ல மாட்டேங்கிறான்? அதான் நானும் உங்கள்ட்ட கேட்குறேன். இப்போ தமிழுக்கு உண்டான பெருமையை பார்த்தீங்கன்னா, எண்களிலே பாருங்க, நீங்கள் எந்த எண்ணை சொன்னாலும் சரி, 1 2 3 4 இது எல்லாமே பாருங்களேன் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, முடிவு இல்லாமையே வரும். முடிவு எப்போ வரும்? இப்போ 90 அப்படின்னா 89 வருது இல்லையா? 9 வருது. 89 100ன்னு வந்தால் தானே 100 வரணும். ஆமாங்க இல்லையா? அதாவது 89க்கு முன்னாடி 90 வந்துடுது. ஐயா
பலே 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 பாருங்களேன். அதான் இதுக்கு தான் இந்த மாதிரி ஆளுகளா போட்டு கூட்டி வரணுங்கிறது விஷயம் தெரிஞ்ச ஆளு. ஒன்று இப்போ நீங்க அற்புதமான ஒரு வாக்கியத்தை சொல்லிட்டீங்க. எண்களில் 1 2 3 4ன்னு சொல்றது அரபு நாட்டு எண்ணம். சரிங்களா? 9 வருது, 10 இருங்க. ஏன் வருது? இருங்க, 10 1 2 3 எழுதுறோம்ல, இது அரபு நாட்டு எழுத்து. ஆனா சொல்ற வாக்கியம் தமிழ் எழுத்து. இதுல இப்படி 1 மேல ஒரு கோடு கீழே ஒரு போட்டுருவேன், இப்படி போட்டு 2, இப்படி போட்டு 3, இப்படி போட்டு 4, பி போட்டு பக்கத்தில் 1 போட்டுருவேன். பியை மட்டும் போட்டுருவேன். இது 5, பிக்கு பக்கத்தில் 1 போட்டானே 6. அது ஆங்கிலம், இது ஆங்கிலேயர் மொழி. ஆக தமிழ் மொழியில 1ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அதாங்க காணா வேணா அதெல்லாம் கத்தலாம் காணா ஊனா, அது காணா, அது அது தமிழ் எழுத்துக்கள்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா 10 வருது, 10 வர்றதுக்கு முன்னாடி 9ன்னு வருது, அதுக்குள்ளேயே 10 வருது. அது என்ன காரணம்னா உண்மையான பேர் என்னன்னா 10 அல்ல, அதுக்கு பேர் தொல்பது. இதை சொல்லக்கூடிய விதம் இருக்கு. 10ல் 1 குறைவு என்பதால் தான் தொல்பதுங்கிறத 10ன்னு மாறுச்சு. 100 என்பது ஏன் 90 வந்துச்சுன்னா 100ல் 1 குறைவு, அதுதான் 90. தொல்நூறு. இதுதான் ஆங்கில. அது இல்லன்னா குண்டு இல்லன்னா புறணுங்க. தொல்நூறு இதான் ஒருத்தர் சொன்னாரு. முடிவில்லாத சொல் இல்ல மச்சான், அது சரி. இன்னொருத்தர் சொன்னாரு, 8 என் காணில் மீதிருந்தகளை பட்டொருமா நான் மாவில் பாய்ந்தது சிட்டர்களும் தேவாதி தேவன் திரு அத்தியூர் வரதன் வீதி வர்ற கண்டு அப்படின்னு ஒருத்தன் சொல்லிவிட்டான். 8 1 என் காணில் அப்படின்னா காணிங்கிறக்கு அளவு என்ன, மாங்கிறக்கு அளவு என்ன? இந்த அளவுக்கு யாருக்கும் தெரியாது. ஏன் இருக்கிறவெல்லாம் பெரிய போதானே. யாரை சொல்ல சொல்லுங்க. மா காணி என்னன்னு யாரை சொல்ல சொல்லுங்க. சொல் பொருள் யாப்பு இலக்கணம், இது 5 வகை இருக்கட்டும். இதுல பாருங்க பேசக்கூடிய பேச்சுல காணி, அரைக்காணி, மாகாணி, முந்திரி, திராட்சை, பழம் சாப்பிட்றீங்களா? என்ன இப்படி கேட்டுப்படியா? அத்தனை கேட்டேன். நான் சாப்பிடாத வளமா? அதான் கேட்டேன். எம்பிட்டு பழம் சாப்பிட்ருக்கேன், நீ எதை கேட்குறிய? இல்ல முந்திரி கணக்கு. இந்த முந்திரி கணக்குல என் பெரியப்பனுக்கு 500 கோடி நல்லா இருக்கும். என் மாப்பிள்ளையோடைய அப்பனுக்கு 200 கோடி தான் நல்லா இருக்கும். என்ன மாதிரி பிச்சைக்கார பயலுக்கு 50 கோடி தான் நல்லா இருக்கும். புரியலையே. இல்லை உண்மையே சொல்கிறேன். 50 குழி இருக்கு, உங்கள்ட்ட 100 குழி இருக்கு. குழிக்கணக்கே எனக்கு இவ்வளோ பேருக்கு தெரியாதே. கம்பு போட தெரியாதப்ப நீராணிக்கம் போட தெரியுமா? இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி தனி பாய்ச்சணும். அப்போ நாற்றங்கால் எவ்வளோ வைப்பீங்க? அதுக்கு என்ன அளவு, எப்படி நாற்று பறிச்சு நடுறது அப்படின்னு உங்கள்கிட்ட நிறைய பேசலான்னு நினைக்கிறேன். விவசாயத்தில் இப்படி இப்படி பேசினா தான் பேசுகிற ஆளுங்க வந்தால் தான் பேசுகிற மாதிரி இருக்குது. இல்லைன்னா பேசுகிற ஆளுங்க நான் வேறு மாதிரி பேசிட்டே போயிடுவேன். விவரம் பேசுகிற ஆள்கிட்ட தான் பேச முடியும் இல்லையா? எனக்கு ஆசை இருக்கு. நாற்று முடி இப்போ எப்படி சொல்கிறது, இன்னைக்கு ஒரு நாற்று ஒரு முடினா எத்தனை கட்டுக்கு கொண்டு வந்து முடி சொல்லுங்க பெரியப்பா, சகோதரரே சொல்லுங்க, கேட்குறவர்ல. இப்போ ஒரு நாற்று முடி, நாற்று முடி கட்டுறோம், பறிக்கிறோம், முடிகிறோம், கட்டுறோம். அது எத்தனை கட்டுன்னா எத்தனை முடின்னு கேட்குறாரு. சொல்லுங்க. 100 இன்னைக்கு. ஆனால் அன்னைக்கு பழைய கணக்கு கேட்குறேன். இல்லை அது யாராவது சொல்லுங்க பாப்போம். என்ன போட்டு விடுறீங்களா? இல்லை போட்டு விடலை, விவரம் தெரிஞ்சுக்கலாம்னு கேட்குறேன். புரியலையே. இல்லை இல்லை அதுக்கு தெளிவான விளக்கம் வேணும். இப்போ சரி நீங்கள் சொல்லுங்க. நான் ஒரு விஷயம், நான் மதிமதி எனக்கு போன் பண்ணிச்சு, மாமா அன்னைக்கு ஹரிகரன் போகணும் மாமா அப்படின்னுச்சு. நான் நினச்சேன் ஹரிகரை நான் போட்டிருக்கியப்பா, சம்பளம் கூட கேட்பாரப்பா, எப்படிப்பா நீ கொடுக்க போகிற அப்படின்னு. இல்லை மாமா நான் அதை கொடுத்துட்றேன்
அப்படின்னாரு. அப்போ நான் கேட்டேன், எனக்கு சம்பளம் கூட வேணுமே அப்படின்னு. சரிங்கம்மா வாங்கிக்கலாம், நீங்கள் வந்துடுங்க அப்படின்னுச்சு. இந்த மாதிரி வில்லங்க பேசினா அப்போ எனக்கு சம்பளம் வேணுமா இல்லையா? கண்டிப்பாக வேணும். இப்போ இதுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் மாப்பிள்ளை, நீங்கள் நல்லா நிற்கிறேன். இப்போ எங்கள் அப்பன்ட்ட சொல்கிறேன், குப்பத்தில் குப்பம் சேர்த்து. அதைத்தான் கேட்டேன். இருங்க இங்கே வாங்க, நான் சொல்கிறேன். அதை குப்பத்தில் குப்பம் சேர்த்து, குப்பத்தில் பாதி, பாதியில் பாதி, என்னையும் சேர்த்தால் 100. இப்போ என்னென்னா, ஒரு களத்தில் கிளவி புழுங்க கிண்டிகிட்டு இருக்கா. ஒரு புழுங்க கிண்டிகிட்டு இருக்கா. சரி. அப்போ ஒரு ரொம்ப காலம் ஆச்சு மாமா இதெல்லாம் பேசி மறந்தே போச்சு. என்ன பேசுறதுக்கான ஆளு இல்லை. நானும் அப்படியே சிரிச்சுட்டா ஓடிட்டேன். அப்போ ஒரு பையன் வந்து சொல்கிறேன், பாட்டி களத்தில் 100 குருவி மேயுதுங்கிறேன். அப்போ இந்த கிளவி சொல்கிறா, 100 இல்லைடா 99 தான்டா. என்ன சொல்கிறேன்னா, அப்போ தான் கிளவி சொல்கிறா, குப்பத்தில் குப்பம் சேர்த்து, குப்பத்தில் பாதி, பாதியில் பாதி, என்னையும் சேர்த்தா 100ன்னா. இதுக்கு என்ன விளக்கம்? அக்கா மக்கா என்ன இல்லையா? இப்போதான் வருதோ, ரொம்ப நாளாச்சு மாமா. எங்கள் அப்பா பெரியப்பா சொன்னார், 10 2 கையில் ஆடுறான் 10 முடி அப்படின்னு. இது இப்போ உள்ள கணக்கு. ஆதி கணக்கு நாட்டு பறிச்ச கை முடின்னு சொல்லுவோம். சரிங்களா? 32 முடி கொண்டது, 36 முடி கொண்டது ஒரு குப்பம். 36 முடி கொண்டது ஒரு குப்பம். ஒரு குப்பம்னு சொல்கிறாங்க. அதான் அன்றைக்கு போட்டாங்க கைமுடி. இன்னைக்கெல்லாம் திரிக்கிறாங்க. இந்த அப்படி இப்படி பறிச்சு இந்த அப்படி. அப்போ 36 முடி கொண்டது ஒரு குப்பம். அப்போ 36 குப்பத்தில் குப்பம் சேர்த்துனா 36 36 72. குப்பத்தில் பாதி சேர்த்து, குப்பத்தில் பாதினா 36ல பாதி 18. அப்ப 72 18 72 10 82 72 18. அதாங்க சொல்றேன். 72 10 82 90. அதுலயும் கால் வாசி சேர்த்து பாதியில் பாதி 9. யாரு 9 கணக்குங்க. ஒருத்தர் தூக்கி உள்ள ஓட்டுவா தெரியுமா? இல்ல, பாதியில் பாதினா 9. இப்ப 99 ஆச்சு. கிளவியும் சேர்த்தா 100ன்னா. அப்ப மேஞ்சது எத்தனை குருவி? இப்ப வந்துருச்சா 100க்கு கணக்கு? இதுதான் ஒரு முடினா குப்பம்ங்கிறது. அந்த காலத்து கணக்கு. இன்னைக்கு 100 முடிக்கிறோம், அன்னைக்கு 36 தான் கணக்கு. இந்த மாதிரி கணக்கு எல்லாம் கொள்ளக்காலம் ஆகி போச்சு. இல்லை மாப்பிள்ள, இன்னொரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு உங்களை மாதிரி ஆளுகளை பார்த்து தான் பேசுகிற மாதிரி தோணுது. ஒருத்தர் வேக வேகமாக வந்தாராம், வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி, டங் டங்குன்னு வர்றாரு. ஒரு ஆத்தா நெல் காய போட்டுக்கிட்டு இருக்கு. நெல்லுன்னா அவிச்சு புழுங்களாக காய போட்டுக்கிட்டு இருக்கு. வேகமாக வந்தார். சொன்னாராம், வசந்த மரம் கீழே இருந்து செவந்த கண்ணி சாப்பிட்ற பெண்ணு சோத்த கறி திங்குது அப்படின்னாராம். புரியலையே இவன் சொன்னது. வசந்த கனி கீழே இருந்து செவந்த கனி சாப்பிட்ற பெண்ணு சோத்த கறி திங்குது அப்படின்னா இந்த ஆளு. அந்த அம்மா திரும்ப சொன்னிச்சான், செத்த மாட்டு மேல போற மூடா தின்னா தின்னுட்டு போகுது போடா அப்படின்ட்டுச்சான். இது பாருங்க, இதுதான் சிலேடைன்னு பேரு. சொல்லுக்குள் சூட்சமம். இதுக்கு என்ன விளக்கம் தெரியுங்களா? வசந்த கனி கீழே இருந்து செவந்த கனி சாப்பிட்ற பண்ணி எலுமிச்ச மரம் பக்கத்துல நிழல்ல உட்காந்துருக்கா. வசந்த கனினா எலுமிச்சங்கனி, அதான் மிஞ்சின கனி எதுவும் கிடையாது. அதான் ராஜகனின்னு பேர். ராஜகனி. அந்த நெல்ல இருந்து இந்த அம்மா புழுங்கலை காய போட்டுக்கிட்டு இருக்கு. அது சும்மா இல்லை, இந்த இது இருக்கா இல்லையா படி, அதில் குத்துற உலக்க, அதில் வெத்தலையும் சீவலும் போட்டு இடிச்சுக்கிட்டு அப்படி போட்டு டொக்கு டொக்குன்னு டொக்கு போட்டுக்கிட்டு இருந்திருக்கு. அப்படி இடிச்சு சாப்பிட்டுட்டு வாயில வச்சா தாம்பூலம் தரிக்கிறதுன்னு அதுக்கு பேரு. அப்ப எச்சல்ல துப்பும் பொழுது எப்படி வரும்? சிவப்பா தான் வரும். அப்போ ஒசந்தனி கீழே இருந்து செவந்த கனி சாப்பிட்ற பெண்ணே சோத்த கறி திங்குது அப்படின்னா. இப்போ நெல்லை அவிச்சிட்டோம், அதை அரைக்கிறோம், அரைச்சி எடுத்துட்டு சமைச்சா அது சாதம். இப்போ கோழி திங்குது, எது செவல், எதை வேணாலும் வச்சுங்க, அது திங்குது. அதை வெட்டி எல்லாத்தையும் பிடிங்கிட்டு சமைச்சோம்னா அது கறி. அது கறி. சோத்த
கறி திங்குதுன்னா இவன் எவ்வளவு பெரிய ஆளு நம்ம தமிழன். முக்காலை எடுத்து மூவிரண்டு கிடக்கையிலே அக்காலில் 5 தலை நாகம் அழுந்து கடித்தது, இதுக்கு மருந்து உண்டான்னு ஒருத்தன் கேட்டேன். பக்கல வழி அவன் யாரு அவன் பாருங்க, முக்காலை எடுத்து மூவிரண்டு கிடக்கையிலே அக்காலில் 5 தலை நாகம் அழுந்து கடித்தது, இதுக்கு மருந்து உண்டான்னா. அதுக்கு அவன் சொன்னா, பத்துரதம் புத்துரனின் மித்துருவின் சத்துருவின் பத்தினியின் கால் வாங்கி தேயிடா சரியா போகட்டான். நான் ஒத்துக்க மாட்டேன். என்னது இந்த பேச்செல்லாம் இங்கே பேசக்கூடாது. என் மாப்பிள்ள மதிமதை வந்திருக்கான், அது இல்லாம என் மாப்பிள்ள காளிமுத்து வந்திருக்காரு. இந்த எல்லா பேச்சையும் என்கிட்ட பேசக்கூடாது. இல்ல இது ஒண்ணும் இல்ல, சும்மா சாதாரண விஷயம். இருக்கட்டும், நீங்க விஷயம் சாதாரணமா இருந்தாலும் சொல்றது வில்லங்கமாவில் இருக்கு. வில் அங்கமா தான் இருக்கணும். வில் ஒரு அங்கமாகத்தான் இருக்க வேண்டும். முக்காலை எடுத்து மூவிரண்டு கிடக்கையிலே அப்படின்னா, ஒரு வயசான பெரியவர் இந்த மாதிரி கையில கம்பு உண்டி, என்ன 2 காலு, இந்த கையில இருக்க ஊன்றுகோலு, முக்காலை எடுத்து அப்ப கம்பு போட்டு போறாரு. மூவிரண்டை கிடக்கையில, மூவிரண்டு 6 ஆத்த கிடக்கையில அக்காலில் 5 தலை நாகம் அழுந்த கிடக்கு. சும்மாரியா 5 தலை பாம்பு எங்கேயா இருக்கு அதை சொல்லுங்க. இப்போ ஒரு தலை பாம்புக்கே வேலை இல்லை, புறா பாம்பு சொல்லிட்டு தான் கிடக்கு. 5 தலை நாகம்னா நெறிஞ்சு முள்ளு, 5 முள்ளு, அது 5 தலைமா இருக்கும் நெறிஞ்சு முள்ளு. பார்த்துருக்கீங்களா? யானை நெஞ்சு அது அழுந்த கடிச்சிருச்சா, காலில் குத்தி பிடிச்சான். இதுக்கு என்னடா மருந்துன்னு கேட்குறேன். அதுக்கு அவன் சொல்கிறான் பாருங்க, எப்படி? பத்துரதன் புத்துரனின் மித்துருவின் பத்தினியின் கால் வாங்கி தேயிடாங்கிறான். ஒன்றும் இல்லை, நெறிஞ்சு முள்ளு குத்தி பிடிச்சி என்னடா சின்ன கேட்டா, அதுக்கு அவன் விளக்கம் சொல்கிறான் பாருங்க. பத்துரதன் புத்துரனின், பத்துரதம்னா 10 தசரதன், புத்திரன் அப்படின்னா ராமன். பத்துரதன் புத்திரன், தசரதனுடைய மகன் ராமன். மித்ருன்னா நண்பன். இந்த பைய நண்பன் யாரு? விபீஷணே. யாரு? சத்ரு யாரு? வாலி. எதிரி. சத்ருனா எதிரி. எதிரி வாலி. அப்ப பத்தினியின் கால் வாங்கி, பத்தினா பொண்டாட்டி, வாலி பொண்டாட்டி யாரு? இருங்க பத்தினா பொண்டாட்டி, பத்தினியா அப்படின்னு தான் சொல்லணும். இல்ல பண்ணிங்க என்ன அப்படி நம்பினா தான் வாழ்க்கை. அப்பதான் சோறுட்டாங்க. அத்தினி சித்தினி பத்தினி அதமாதினி. ஆஹா, நீங்க வேற ரோட்டுக்கு போறீங்க, நான் இதுக்குள்ளே முடிக்கலாம்னு பாக்குறேன். நீங்க அதுக்கு போறீங்க. பத்தினி என்பவள் யாருன்னா தாரை. அவள் பேர் யாருன்னா வாலியுடைய மனைவி தாரை. அப்ப தாரையில் பத்தினியின் கால் வாங்கி தேய்னா அப்படின்னா, தாரைங்கிற வார்த்தையில துணக்கால் எடுத்துட்டா தரைன்னு வரும். அப்ப தரையில வச்சு தேய்ச்சிட்டு போட்டா சரியா போட்டான். ஒண்ணுமே இல்லை. நெறிஞ்சு முழு குத்துனா என்னடா செய்யணும்னா, கீழே வச்சு தேய்ச்சிட்டு போறாங்கிறதுக்கு எவ்வளவு விளக்கம் சொல்லியிருக்கான் பாருங்க. இது தாங்க இன்னொரு விஷயம் சொன்னா, விரகர் இரவர் புகழ்ந்திட வேண்டும், விரைகள் நிறைய மோதிர வேண்டும், அரைதனல் பஞ்சனும் பட்டனும் இருந்தால் அவர் கவிதை நஞ்சனு வேம்பேனும் நன்று அப்படின்னு சொன்னேன். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, பணம் காசு இருந்துச்சுன்னா அவங்க சொல்றதுதான் அன்னைக்கு செல்வாக்கு. பணம் இல்லாதவெல்லாம் நிற்க முடியாது. இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆணைக்கு அடி சறுக்கும்னா, இது ரொம்ப சாதாரணமாக சொல்லிவிடுவேன். ஆணைக்கு அடி சறுக்கும் பாப்பான்னு. ஆனால் ஆணைக்கு அடி சறுக்குச்சுன்னா என்ன கெதியாகும்னு யானைக்கு தான் தெரியும். அத்தந்தடி உருவம் சறுக்கி விழுந்துச்சுன்னா என்ன சிரமங்கிறது இன்னொரு விஷயம். ஆனை செத்து 6 மாதம் ஆச்சான். ஆஹா, ஆரம்பிச்சாரியா? அதை கொண்டு செத்து 3 மாதம் ஆச்சான். ரைட்டு. அப்போ இந்த ஆனை செத்து 6 மாதம் ஆச்சு, அதை செத்தவன் கொன்று 3 மாதம் ஆச்சு, இப்போ வரக்கூடியவன் 1 மாதம் ஆச்சு. புரியல? இல்லை, ஒரு பொண்ணுக்கிட்ட போய் கேட்குறியான், ஏத்தா உன்னை பெண் பார்க்க வந்திருக்கேன், உங்கள் அப்பா அங்கன்னு கேட்டிருக்கியான். அதுக்கு அவன் சொல்கிறான், ஆனை செத்து 6 மாதமாச்சு, அது செத்து 3 மாதமாச்சு, அது கொண்டு போகிறதுக்கு எங்கள் அப்பா போயிருக்கான், நீர் வந்தால் வருவியான், நீ வராட்டினா வர மாட்டேன் அப்படின்னா. நீர் வந்தால் வருவார், நீர் வராவிட்டால் வந்து விடுவார், நீர் வந்தால் வரமாட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டான். புரியல? இவனும் யோசிச்சிருக்கான், களி பொண்ணு பார்க்க வந்தான், இந்த பொண்ணு இவ்வளவு பெரிய விஷயமா இருக்காளே அப்படின்னு. அப்ப என்னதாமா நீ தெளிவா சொல்லுமா அப்படின்னு கேட்க, அதான் சொன்னா, ஆனை செத்து 6 மாசமாச்சு, எங்க அப்பா உழவடை நிலத்துல விதைச்சத கருது அறுத்து வச்சு தட்டை கிடக்கிறது 6 மாசம் ஆச்சு. ஓ, அது அடி இருக்கும் பாருங்க. ஆமா,
அடி இருக்கா யானைக்கு அடி சறுக்கும் நீங்க சொன்னீங்கல்ல, ஆமா. உங்க அடிக்கு அடி கொடுக்கறதுக்காக சொன்னேன். சரி. அப்ப அடுத்த இடத்துல அந்த தூர் இருக்குமா இல்லையா, ஆமா. அது செத்து 6 மாசமாச்சு. அதை கொண்டாந்து அடிச்சு 3 நாள் ஆச்சு. எதை களத்து மேட்டில் அடிச்சு கருதை எடுத்துட்டு அந்த தட்டையை போட்டு 3 நாள் ஆச்சு. எங்க அப்பா போயிருக்காரு. எதுக்கு? விறகு வெட்டார். ஆத்தா தாண்டி போயிருக்காரு. ஆத்தா தாண்டி போயிட்டு விறகு வெட்டிட்டு திரும்பும் பொழுது நீர் வந்தால் வரமாட்டார். ஓ, ஆத்துக்குள்ள தண்ணி வந்துருச்சுன்னா வரமாட்டாரு. நீர் வராவிட்டில் அவர் வந்துடுவார் அப்படின்னா. இப்ப ஒரு காதலன் காதலிட்டு கேட்குறான், நான் உன்னை எப்போ பார்க்க வர்றதுன்னு. அவ சொல்றா, அண்ணன் செத்து. எப்படி? அண்ணன் செத்து தம்பி பிறந்து இருமரமும் சேரும்போது வந்தீன்னா என்னை பார்க்கலாம்னு சொல்கிறான். இது உங்களுக்கு புரியுதா? நல்லா உங்களுக்கு ஏதாவது புரியுதா? என்ன இப்படி அரியரணை கூட்டி வந்திருக்கீங்களா? இது என்ன புரியுது உங்களுக்கு? அண்ணன் செத்துன்னா சூரியன் மறைந்து தம்பி பிறந்து சந்திரன் வந்ததுக்கு பிறகு. ஓ, யார் சந்திரனா? உங்க தம்பியா? இல்லை, நிலவு. சூரியன் மறைந்து நிலவு வந்ததுக்கு பிறகு 2 பேரும் இருமரமும் சேரும் போதுன்னா 12 மணி அளவு இந்த கதவு 2 கதவும் இப்படி சேர்ற நேரத்தில் வந்து தட்டினா என்னை பார்க்கலாம்டா அப்படின்னு அவன் சொன்னாலாம். இப்படி பல கதைகள் நம்ம பேசலாம். அடடே, எனக்கு பழச பூரா ஞாபகப்படுத்தி விட்டீங்க. எனக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகத்துக்கு வருது. நான் அதெல்லாம் பேசுறது இல்லை, விட்டுவிட்டேன். வாழ்க வளமுடன். நன்றி. திருக்காஷ் வான்பவ. ஆமாம். இந்த விநாயகனுடைய அருளால் உங்கள் கலை. இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும். ஏன்னா வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பெண்ணு வள்ளி வேஷம் போடலாம், ஆம்பளை வள்ளி வேஷம் போட முடியுமா? ஒரு ஆம்பளை டான்ஸர் ஆட முடியுமா? அது செஞ்சது என் மாப்பிள்ளை அரியரன். வள்ளி வேஷம் போட்டு என் மகன் தமிழ் வேந்தன் டான்ஸர் போட்டு ராஜா பவுன் போட்டு ஒரு பெரிய புரட்சியை கிளப்பினவங்க. ஏன்னா எங்கள் அக்காவும் எங்கள் மாமாவும் பெரிய நடிகர்கள். இவங்களுடைய அப்பா அம்மா திண்டுக்கல்லில் பேர் பண்ணவங்க. அவங்களுடைய புள்ள. ஆனால் இப்படி இருப்பேன்னு நினைக்கல. என்ன கையில் எல்லாம் கருப்பு கருப்பாக இருக்க? எல்லாம் பச்சை மாமா. நீங்கள் பச்சைன்றது எனக்கு தெரியும். பச்சை பச்சையா பேசணும் தான். நல்லா சரி சரி. உள்ளே இருக்கிறது யார்? பொம்பளை பிள்ளையா? எதுக்கு இருக்கு? 2. ஏன் உள்ளே வச்சிய? உள்ளே வைக்கல, அதுவாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் வைக்கல? நான் எங்கே வச்சேன்? நான் பாட்டுக்கு சிவாராமன்னு வெளியே கிடக்கேன். அப்போ உள்ளே வச்சது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இன்னும் வைக்கவும் இல்லை, வைக்கவும் போகிறதும் இல்லை. அது காவல் காத்துக்கிட்டு இருக்கு. நாமதி என்னவோ வள்ளி. அது என்ன வள்ளி? என் தங்கை வள்ளி. நீ என் பேர் வச்சிய? வள்ளிக்கிழங்கு தோண்டப்பட்ட பள்ளத்திலிருந்து கண்டெடுத்ததா அதுக்கு வள்ளி என்று பெயர். எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் வருது. ஆஹா, வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்க பள்ளம் எங்க இருந்துச்சு? ஆரம்பிச்சிட்டாரியா? இல்லைங்க, என்னது? வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளம் எங்க இருந்துச்சு? அது தோண்டின இடத்துல தான். அதான் எந்த இடத்துல? அங்கதான். எங்க? அந்த கிழங்கு தோண்டின இடத்துல. அதான் எங்க போனீங்க? கொட்டாய் பின்னாடி. எது? இங்கதாயா. அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கானு? என்ன செய்யணும்? நீங்க போன இடத்த சேத்துல வச்சிருக்கானு. நீங்க போனது வெளிப்புறத்துலையா உட்புறத்துலையா நடுப்புறத்துலையா? ஐயா, இது பிரச்சனை தேவையா ஐயா? அந்த பிள்ளை வளர்ந்து பெருசாகி போச்சு. இப்போ அது எங்கே எடுத்தான் என்ன ஒன்றும் தேவையாது? அதுவே வளர்ந்து பெருசாகிடுச்சு. இப்போ கொண்டு கிட்ட விட முடியும்? இல்லை, பெருசாகிடுச்சா? பெருசாகிடுச்சா? பெருசாகிடுச்சு. ஆயிடுச்சா? இப்போ நான் பார்க்கலாமா? பெருசானதையா? இல்லை, வள்ளிய. அதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்கு. அதுக்கு முன்னாடி 1 2? அதுக்கு முன்னாடி இல்லை, 7. உங்களுக்கு ஒரு ஆளு இருக்கு. இதெல்லாம் தேவையா? என்ன சாமி இப்படி கேட்டுவிட்டிய? ஏற்கனவே தான் 7 8 இருக்கு. குப்பையில் கிடக்குற கொச்சு கூட கோத்துக்கிட்டு தான் கிடக்கு. சரி, இப்போ நான் பார்க்குறேன். நீங்க ஆசைப்படுறீங்க, நான் பார்க்குறேன். உங்க ஆளு என்கிட்ட கூட்டி ஆத்து விடுங்க. நான் இங்கே புருஷனா இல்லை புரோக்கரா? நீங்க எப்படி வேணாலும் அவளை கூட்டி அந்த கூட்ட விட சொல்றீங்களே. நான் செய்யறேன் பாருங்க, வர சொல்லுங்க. நீங்க அவளை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க, தப்பு இல்லை. ஆனா ஒன்று சொல்றேன், யானை மேலே ஏறணும்னு நம்ம ஆசைப்படலாம். பாகை மேலே ஏற்றி 10 ரூபா கொடுத்தோம்னா சுற்றி இறக்கி விட்டுருவேன். சரி, யானையவே ஏறணும்னு ஆசைப்படுறது இருக்கே, நம்ம சத்துக்கு அது ஆகாத காரியம். ஒரு சின்ன விஷயம், நீங்க கோச்சுக்க மாட்டீங்களே. யானை மேலே ஆள் ஏறலாம், உட்கார்ந்துருக்கலாம், ஆனால் செய்ய முடியாது. ஆனால் சித்திரம்பு பாருங்க, சிறுசாத்தான் இருக்கும். நுழைஞ்சிரு வச்சுக்கோங்க,
யானையே சாச்சப்படும். ஆனா காதுக்குள்ளதான் நுழையலாம். வேலை செஞ்சிருவோம்ல. இங்கே போக முடியாது. ஈரத்துல நனைஞ்சு செத்து போக எறும்பு. எதற்காக என்னை அழைத்தீர்கள்? நான் அழைத்ததன் காரணம் தெரியுமா? என்ன காரணம்? நம்ம இடத்துக்கு ஒரு சாமியார் வந்திருக்காரு. சுவாமி சாமியார் அவர் என்றால் நேக்கு கொள்ளை பிரியம். சாதாரண சாமியார் அல்ல. என்ன செய்வார்? அஷ்டமா சித்துக்கள் கட்டவர். அகிமா லகிமா மகிமா ஈசத்தும் பிரசத்தும் பிரகாமியம் இப்படி பல சித்துக்கள் நோட்டீஸ் வாசிக்கணுமா? சிறுச பெருசாக்குவா. அது எனக்கு வேண்டாம். பெருச சிறுசாக்கு. வாச்சுடுறா. கண்ணு தெரியுதா இல்லையா? தெய்வமே, this is my girl. ஹரிஹரன் அப்படின்னு பேர் இருக்கு. ஹரிக்கும் ஹரனுக்கும் பிறந்தேன். நீங்க அப்பனுக்கு பிறந்தீங்களா அம்மாவுக்கு பிறந்தீங்களா? இருக்கட்டும். யார் இந்த பெண்? தெரியாம பிறந்துட்டேன். தெரிஞ்சுதான் நடந்தது. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி அது என் பாட்டன்ல அந்த வேலை பார்த்தது மாமா. இருக்கட்டும். ஏங்க வீரத்தேவா ஆளு இருக்கையிலே படிச்சிடணும்னு அவர் சொல்லிட்டாப்பா. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுக்கா குருந்திரக்கோட்டை புதுக்குடியிருப்பு கிராமத்திலே வருகின்ற
8/3/2026 மாசி 24ஆம் நாள் வள்ளி திருமண நாடகம் நடைபெறும். அதில் சி தமேந்திரன் வேலனாகவும், நந்தினி அவர்கள் வெள்ளியாகவும், பெருமாள்ராஜ் அவர்கள் நாரதராகவும், அருகிரன் அவர்கள் பபுனாகவும், ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸாகவும், அழகேசன் ஹார்மோனியம், சரவணன் மிருதங்கம், கார்த்திக் ஆல்ரவுண்டு, ஜோதி தாளம் இசைக்க நாடகம் செவ்வனே நடைபெறும். நாடகத்துடைய அமைப்பாளர் அறந்தாங்கி எம் குமாரராஜா என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கீழ்கண்ட நிகழ்ச்சியை கண்டுகளித்து நல்லாதரவு கொடுக்குமாறு வேண்டுகோள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றிகள், வணக்கம். வாழ்க வளமுடன். பெண்மகள் யாருன்னு சொன்னீங்க? நீங்க வச்சிருக்கிறது வச்சிருக்கா இல்லைங்க, நான் கட்டிக்க வரவா? அதுதான் வச்சுக்கிறது, கட்டிக்கிறது. ஆமா, இப்ப நீங்க வச்சிருக்கீங்க. நான் 2 வரியில செய்யலாமா? நல்லா செய்யுங்க, உங்களுக்குலாம் அதான் இல்லங்க. 4 அடி 2 அடி இந்த நீளம் மாதிரிங்களா? அவர் ஆசைப்படுறாரு. நீங்க செய்யுங்க சாமி. மலர் கொடுத்தேன் எப்போ சொல்லவே இல்லையா? மலர் கொடுத்தேன் மகளோ பிறக்கும் உன் வீடு நல்லவனம் குழந்தை இவன் உள்ள முதல்மா பால் அம்மாடி உன்னேடி பால் பண்ணமோ அழகான ஏற்கினமோ அம்மாடி உன்னேடி பால் பண்ணமோ அழகான உன்னேடி ஏற்கினமோ மாதங்கள் பதமாக உருவானதோ ராசி உலகில் பெருகேறுதோ அடாத 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 பொங்கலாடி மனபாலம் செய்யாகிறான் கல்யாண மகராசி தாயாகிறான் அவன் பிள்ளையே பிள்ளையே அடாத 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 ஒரு ரோகம் உண்டான எண்ணிக்கை கொண்டாடிதான் ஒரு ராகம் உண்டான எண்ணிக்கை நான் காணது அங்கைகள் கொட்டட்டும் தங்கைகள் கொட்டட்டும் காலங்களே தாயாக ஆகட்டும் என் செல்வமே ஆராது 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 ஹலோ ஹலோ ஏய் தம்பி, ரெண்டுமே குறைஞ்சி வச்சுடா. என்ன பண்ணீங்க? இப்படியெல்லாம் நல்லா தானே இருந்துச்சியா? ஹலோ இப்போ வழியை பறக்கலாமா? அது ஏன் அப்படி நோட்டிட்டு இருப்பியா? கையை எடுத்துட்டு பேசாம படுக்க வேண்டியதானே? அழைத்து வாருங்கள். இப்போ கரெக்டாக இருக்கு, விட்டுரு. ஆமா தங்கச்சி, தங்க குட்டியே, என்னடா பொண்ணுக்கு சேரிய வந்தாச்சு, காவேரி போல பொங்கல மனசு பாடாரோ. தூது போற கிளி கிளி குயிலே குயிலே என்னென்னவோ துடிக்குது மயிலே மயிலே என்னென்னவோ என் நெஞ்சிலே. போன பாப்பாயா பார்த்தது சங்கதி கேட்காயா, இலக்கை போகுலகே நீதான் எனக்கு ஒரு தோழி தூது போவாயோ. சம்பு பொண்ணுக்கு சேரிய
பொங்குற மனசு பாடாதோ. டிகாபே சாயா சுண்டல் 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 வடே 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 ஆவலே உளுந்து வடே கீரை புட்டா கீரை புட்டா கீரை புட்டா முட்டை பிரியாணி முட்டை 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 போட்டா முட்டை போட்டா நடப்பது மார்கழி மாசம் கையிலே நிச்சயதார்த்தம் நாதஸ்வரம் மேலும் வரும். ஆஹா நடப்பது மார்கழி மாசம் கையிலே நிச்சயதார்த்தம் நாதஸ்வரம் மேலும் வரும். நெல்லு சோறாக்கி மெத்திலி மீன் குழம்பாக்கி மச்சா வந்தாக்கி கொடுப்பி மாறுல சாஞ்சு பூத்தாச்சு பொண்ணுக்கு சேதிக்கு வந்தாச்சு காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ. சாப்பாடு பிரியாணி சாப்பாடு பிரியாணி அம்மம்மா அம்மம்மா தம்பி என்று நம்பி தாய் தந்த பிச்சையிலே வளர்ந்தோம் அம்மா கீசன் கீசன் வெள்ளரி கீரை புட்டா கீரை புட்டா கீரை புட்டா கீரை புட்டா வெள்ளரி பிஞ்சு வேர்க்கலை 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 நாளெல்லாம் எங்கிக்கிட்டு இருக்கேன் சாமிக்கு வேண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படியா? தூக்கமில்ல காத்திருக்கேன். நாளெல்லாம் எங்கிக்கிட்டு இருக்கேன் சாமிக்கு வேண்டிக்கிட்டு இருக்கேன் தூக்கமில்ல காத்திருக்கேன். வீரபாண்டி கோவிலிலே அதுகிற தையை பொங்கலிலே வேண்டியபடியே பொங்கல் வப்பை கேட்டதை எல்லாம் கொடுக்கிற சாமிக்கு பூவரசம்பு பூத்தாச்சு பொண்ணுக்கு செய்திக்கு வந்தாச்சு காவேரி போல பொங்குற குமுதம் கல்கண்டு ராணி நக்கிறேன் குமுதம் கல்கண்டு ராணி நக்கிறேன் சப்பட்டா 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 கல்லே 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 நல்லா, 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 நல்லா. சப்பட்டா 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 குமுதம் கல்கண்டு ராணி நக்கிறேன் கீரை புட்டா கீரை புட்டா கீரை புட்டா வேர்க்கலை 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 குமுதம் கல்கண்டு ராணி நக்கிறேன் தானே. ஆனா உண்மையிலே இசைஞானி இளையராஜா கூட அந்த பாடலுக்கு இசையமைக்கும் போது இந்த அளவுக்கு ஒரு ரயில் பயணத்துல நடக்கிறதெல்லாம் எடுத்துருப்பாருங்கிறது சந்தேகம். கம்போசிங்களை என்னை கூப்பிடல அது என்ன கடைசி என்னமோ சொன்னீங்களேன்னா குமுதம் குமுதம் கல்கண்டு ராணி நக்கிறேன் ராணிய குமுதம் கல்கண்டு ராணி நக்கிறேன் புத்தகம் ராணி நக்கீரன் அப்படி சொன்னீங்களா? எங்க காதுல ராணி அதான் செய்ய முடியும் பாவம் விடுங்கம்மா உனக்கண்ணா அந்த டேஸ்ட் எனக்குள்ள தெரியும் எதுக்குண்ணே கூப்பிட்டீங்க? என்ன விஷயம்? அம்மா, நம்ம இடத்துக்கு ஒரு மாமுனி ஒரு முனியோட்டம் இருக்கிறது என்ன முடிவோட்டா இருக்கா? ஐயோ முடிவோட்டா இருந்தா இந்த இடத்த விட்டு நம்ம ஓடிரணும்னே. ஏன் அப்புறம் முனிவர் வந்து நம்மளை அடிச்சிடும்ல முனி. அட முனியில் அடிச்சா வலிக்காது ஏய் இந்த அடியில் அடிச்சாதான் கிண்ணுன்னு பிடிக்கும் அட கிறுக்கு முனி பிசாசு வரும்ல அது நம்ம அந்த வழியில போனோம்னா நம்மளை அடிச்சிராதா? பிசாசு இல்ல அது ஏ அவத சொல்லலனே முனிவர் யாருப்பா இரு நான் இல்ல மோந்து பாக்குறீங்களா தந்தது குண்டியை மோந்து பார்த்தா என்ன கதியா நாரத முனிவரம்மா ஐயா வாங்கயா வரவேன்னு சொல்லு வரவேன்னு. அண்ணே நீங்க ரெண்டு பேரும் உள்ள போய் காவல பாருங்க. ஆகட்டும். சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துறேன்.